ஐயோ என்னத்த இப்படி நாக்குல வேல் குத்துன கெட்டப்ல அவங்கள மீட் பண்ணா உங்க இமேஜ் டேமேஜ் ஆயிடும் தானே யோசிக்கிறீங்க? இத பாருங்க, இந்த கோலத்துல அவங்க உங்களை பார்க்கணும், விழுந்து விழுந்து சிரிக்கணும், உங்களுக்கு கிரேட் இன்சல்ட்டிங் ஆகணும். அதனா கண் குளிர பார்த்து ரசிக்கணும். வாங்க அத்தை, நீங்க வண்ட வண்டையா வார்த்தையில திட்டினாலே நான் தொடச்சு போட்டுட்டு போறவ. இதுல பெப எனக்கு ஏமாத்திரம் ஜுச்சுப்பி. வாங்க வாங்க, ஜருகு 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 ஜருகண்டி 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 ஜருகண்டி. வாங்க, உங்களை பார்க்க யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வாங்க. ஐயோ வெக்கப்படாம வாங்க அத்தை, உங்களை போலீஸ் கொண்டு வரல. ஹாய் பண்டு. ஹாய் பண்டு மேடம். அத்தை என்னத்த தலை குனிஞ்சிருக்கீங்க? இங்க பாருங்க, வீட்டுக்கு வந்த கெஸ்ட், அதுவும் உங்க லேடிஸ் கிளப்ல இருக்கிற செக்ரட்டரி ட்ரெஷரர், அவங்கள ரிசீவ் பண்ண வேண்டியது உங்க கடமை அத்தை. ஹாய் சொன்னா பதிலுக்கு ஹாய் சொல்லணும், அதுதான் மேனர்ஸ். அத்தை ஹாய் சொல்லுங்க. அவங்க சொல்லனா என்ன, நீங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. ஹாய். அத்தை ஏதாவது பேசுங்க அத்தை. வாட் இஸ் திஸ் பண்டு? என்ன பண்டு இது? ஐயோ ஆமா, என்ன பண்டு இது அலங்கோலம்? அம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துற மாதிரி மஞ்ச சேலை, கழுத்துல மாலை, நாகல வேலு. அது வேணும் இல்ல, வேண்டுதல். நேர்த்தி கடன். என்ன கடன்? நேர்த்தி கடன். என்ன பண்டு, எதை கேட்டாலும் கௌசியா பதில் சொல்றா, நீ எதுவும் சொல்ல மாட்டியா? ஆமா, உன் ஸ்வீட் வாய்ஸ கேட்கணும்னு ஆசையா இருக்கு. பேசு பண்டு, பேசு. மேடம் என்ன சொல்றாங்க கௌசி? அது ஓங்கி ஒண்ணு விட்டா செவிலு பிகில் வாங்குன்னு சொல்றாங்க. பெபபேக்கு டிரான்ஸ்லேட்டர் வச்ச முதல் ஆள் நீதான் பண்டு. ஓகே ஓகே ஓகே. பை தி பை, டுமாரோ நம்ம மாதர் சங்கத்துல பிரஸ் மீட் இருக்கு. நாளை மறுநாள் எலெக்ஷனுக்கு நாமினேஷன். மறுநாள் எலெக்ஷன். ஆஸ் எ பிரசிடென்ட் நீதான் பிரஸ் மீட்ல பேசணும். நீ பெபபேன்ற, இப்ப என்ன பண்றது? ஐயோ, நாக்குல வேலை கொடுக்குற நேரமா பார்த்துதானே இந்த பிரஸ் மீட், எலெக்ஷன், நாமினேஷன் எல்லாம் வருஷ கட்டி வரணும். என்ன பதில் சொல்லாம யோசிக்கிற பண்டு? என்ன பெருசா பதில் சொல்லிட போறாங்க? மறுபடியும் பெபபே தான். ஐயோ அது இல்லத்த, உங்களால சரியா பேச முடியாது, நாக்குல இருக்கிற வேலு டிஸ்டர்ப் பண்ணும்ல, அதனால பெபபே தான் பேச முடியும்னு சொன்னேன். சரி, நாளைக்கு பிரஸ் மீட்ல யார பேச வைக்கலாம்? வேற யாரு பேசுவா? பண்டு இல்ல என்ன கௌசி? ஓகேவா கௌஸ்? அத்தை ஓகேனா எனக்கும் பண்டு எப்படி ஓகே சொல்வா? பெபபேன் தான் சொல்லுவா. நான் உண்மையை தானே சொன்ன பண்டு. பிரஸ் மீட் மேட்ரு ஓகே, பண்டுவால பேச முடியாது, அப்ப எலெக்ஷன்லயே நிக்க முடியாது. டெஃபினெட்லி. அடி பாவிகளா, ஒரு வேலை குத்தி எனக்கு வேலை இல்லாம பண்ணிட்டீங்களேடி. ஓகே கௌஸ், ரெடியா இரு. ஓகே, நாங்க கிளம்புறோம். உங்ககிட்ட சொல்லாம போறோம்னு தப்பா எடுத்துக்காத பண்டு. ஆமா, நாங்க பாய் சொன்னா பதிலுக்கு நீ பேச சொல்லுவ, தேவை எங்களுக்கு. பாய் பண்டு. பாய் கௌஸ். வாங்க பாய். வாங்க வாங்க பாத்தீங்களா அத்தை, பதவி வா வா வான்னு என்ன தேடி வருது. அத்தை, நான் மட்டும் தலைவியா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, வெட்டி எல்லாம் இருக்க மாட்டேன், வெற்ற வாளாதான் இருப்பேன். கோடாலியா இருக்க சொல்றீங்களா அத்தை? ட்ரை பண்றேன். ஆனா உங்க நாக்குல இப்படி வேல் குத்துனதுனால எனக்கு எப்படிப்பட்ட வேலை வந்திருக்கு பாத்தீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்ன நீங்க வேலை வாயில வச்சுட்டு கூல் ட்ரிங்க்ஸ் வேணும்னு சொல்றீங்க? அதெல்லாம் குடிக்க முடியாது. ஒருவேளை மூக்கு வழியா குடிக்கலாம்னு ஐடியா பண்ணிருக்கீங்களோ? ஒரே இருக்கும் அத்தை, உங்களுக்கும் சேர்த்து இந்த ஹாப்பியா செலிப்ரேட் பண்றதுக்காக நானே குடிச்சிடுறேன்.
அன்பார்ந்த மகளிர் சங்க உறுப்பினர்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன இப்ப போய் டான்ஸ் ஆடணுங்கிறீங்க? தெய்வ குத்தமாயிடும். காவடி எடுக்கும்போது அதெல்லாம் ஆடிக்கலாம். கம்பெனி அத்த, அடுத்த ஸ்பீச் பாக்குறீங்களா? நம் மகளிர் சங்க தலைவியோட மூச்சு வேல் குத்தி நின்று விட்டதால் என்னோட ஸ்பீச் தான் இனிமே எங்கெங்கயோ போச்சு. எப்படி எப்படி எப்படி? சரி, ரொம்ப பொறாமையில நீங்க இருக்கீங்க. நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்க முன்னாடி எப்படி பேசுறேன்னு மட்டும் பாருங்க. எலெக்ஷனுக்கு ரெடியாங்க, எனக்கு ஓட்டு போடுங்க. வரேன். இந்த கடன்காரனா? இவன் கடன் வாங்கி 1 வருஷம் ஆச்சு, ஆளையே பிடிக்க முடியல. இப்ப திடீர்னு இவன் லைன்ல வரா. ஐயோ, நாக்குல வேலை குத்தி பேசவும் முடியாம பண்ணிட்டாளே. ஆன் பண்ணி பாப்போம். நான்சென்ஸ். போன் எடுத்தா டீசென்ட்டா பேசணும். அதை விட்டுட்டு ஆடு மாடு மேய்க்கிறதுனா அறிவில்ல. ஹலோ, போன் அட்டெண்ட் பண்ணிட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஸ்டூபிட். ஹலோ, வந்து மேடம் இருக்காங்களா? ஹலோ, மறுபடி பெப்பையா? ஏமா, ஒரு காலத்துல ஊர்ல ஆடு மணி வச்சது உண்மைதான். அதை எப்படியோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேச்சுக்கு பேச்சு பெப்பேன்னு கிண்டல் பண்றியா நீ? ஹலோ, மறுபடியும் பெப்பையா? பிச்சு புரியும் பிச்சு விளையாடுற. நான் யார் தெரியுமா? பிசினஸ் மேக்னட், வியாபார காந்தம் வினோத். இவன் பழைய பேப்பரை போட்டிட்டு இருந்தான், இப்ப பிசினஸ் மேக்னட்டா. மூஞ்சிய பாரு. ஹலோ ஹலோ, யாருங்க பேசுறீங்க? ஓகே, பேச முடியாட்டாலும் பரவாயில்ல, காதாவது கேட்கும்ல. நான் சொல்றதை கேளுங்க. நான் பண்டு மேடம் 20,000 கடன் வாங்கியிருந்தேன். இப்ப வட்டியை மூலமா கொடுக்க ஆசைப்படுறேன். அத தெரியாம என்னையவே அழகு கலாச்சிக்கிட்டு இருக்கீங்க. வாயை உடைச்சிருவேன். இன்னைக்கு மதிய ஃபிளைட்ல நான் மலேசியா போறேன். போனா திரும்பி வர்றதுக்கு 6 மாசம் ஆகும். அதான் பணத்தை கொடுத்துட்டு போலான்னு பண்டு மேடத்துக்கு போன் பண்ணேன். பட் நோ ரெஸ்பான்ஸ். பட் ஐ டோன்ட் கேர். என்ன மறுபடியும் பெப்பையா? அறிவு இருக்கா? வர்ற படமும் வராம போயிடும் போல இருக்கு. ஐயோ முருகா, உனக்கு கருணையே இல்லையா? கண்ணை திறந்து பாரு. என்ன தனியா புலம்புறாங்க? என்ன ஆச்சு? வேலை குத்திட்டு பரதநாட்டியம்ல ஆடிட்டு இருக்கீங்க. நாடாடி பண்டு, அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சமாவது? வாயில வேலை குத்திட்டு என்ன வேணா பேசுவியா நீ? உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன். நேர்ல வந்தா உன்னை தீர்த்துருவேன் அப்படின்னு யாராவது போன்ல உங்ககிட்ட கெட்ட கெட்ட வார்த்தையில மட்டமா கேவலமா கீழ்த்தமா பேசினாங்களா? ஆமா, உங்களால பதில் எதுவும் திரும்ப பேச முடியாம எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிருப்பீங்களே. அவன் ஏகத்துக்கு கடுப்பாய் பயங்கரமா உங்களை ஏத்தி ஏத்திருப்பானே. ஐயோ, ஆமா, அப்படி என்ன டீலிங் உங்களுக்குள்ள? ஒரு மண்ணும் புரியல. நீங்க அடுத்த தடவை நல்லா இந்த நியூஸ் எல்லாம் பார்த்து சரியா சைகை பண்ணுங்க. நான் வந்து கேட்டுக்கிறேன். ஓகேவா? பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் வந்து கேக்குறேன். பண்ணுங்க. சண்டாளி, இதுக்கு முன்னாடி புரிய கூடாததெல்லாம் இவனுக்கு கரெக்டா புரிஞ்சிச்சு. இப்ப புரிய வேண்டியது புரியலையே. ஐயோ, என் பணம் போச்சு, வட்டி அசலும் போச்சு. ஐயோ முருகா, ஏன் முருகா?
மவளே, என்ன பேச்சு, என்ன ஆட்டம். அதான் ஆண்டவனுக்கே பொறுக்கல, நாக்கில் வேலை குத்தி நாச்சி பண்ணிட்டான். உனக்கு வேலைலாம் பத்தாது, பெரிய சூலாயுதமா எடுத்து நாக்குல குத்திருக்கணும். அப்படியே நாக்கு 4-5 கிழிஞ்சு பர்மனெண்டா தானி. பேச முடியலனாலும் மேட்ச் பண்ணிட்டு பாரு. அது வேற ஒண்ணும் இல்லை மேடம். இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ்னு 3 வகைப்படும் சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் 4வது ஒரு தமிழ் இருக்கு மேடம். அது பண்டு மேடம் தமிழ். உங்க தமிழுக்கு இந்த கொலம்பஸ் அடிமை மேடம், அடிமை. பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல வர கண்ணாம்பா மாதிரி கணீர்னு தமிழ்ல பேசுவீங்களே, அந்த தமிழ் எங்க மேடம்? ப்ளீஸ் டெல் மீ. வேண்டுதல்ன்ற பேர்ல இப்படி வேலை குத்தி பேச வச்சிட்டாங்களே. வாயை திறந்தா வண்ட வண்டையா பேசுவீங்களே, நாக்கு மேல பல்ல போட்டு பேசினா 4 தெரு நாரி போயிடுமே. குடிமை சண்டையில இருந்து கொழாடி சண்டை வரைக்கும் உங்க தமிழ் விளையாடுமே. எங்க மேடம் அந்த தமிழ்? எங்க அந்த தமிழ்? அந்த தமிழ் நான் எப்ப காதுக்குள்ள கேட்பேன்? ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோர் சுற்றம் என்ன. இருங்க, நீங்க கேட்க வேண்டிய டயலாக நான் கேக்குறேன். யோ நிறுத்தியா, நானே பேச முடியலன்னு ஃபீல் பண்றேன். நீ என்னடானா பேசிய வார்த்தை என்னன்னு பாட்டு போடுற. அதான் மேடம் உங்க டயலாக். அழாதீங்க மேடம். வேண்டுதல் முடிஞ்சு விலை கட்டினதும் நீங்க பழையபடி பேசதான் போறீங்க. கான்பிடென்ட். பார்த்து வரக்கூடாது. ஏன் நீ பார்த்து வர மாட்டியா? ஏன் நீ பார்த்து வர வேண்டியதானே? நம்ம பண்றீங்க மேடம். இவங்க என்ன நாக்குல வேல் குத்திருக்காங்க? அட நம்ம டாக்டர். மேடம் என்னாச்சு? என்ன நாக்குல வேல் குத்திருக்கீங்க? என்னது? என்ன சொல்றாங்கன்னு புரியலையே. என் நிலைமையை பாத்தீங்களா டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. யோ உனக்கு மட்டும் எப்படி இந்த லாங்குவேஜ் எல்லாம் புரியுது? இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வருவாங்க. என்ன டாக்டர் நீங்க வேற பாடி லாங்குவேஜ் வச்சு லேடி லாங்குவேஜ் அப்படியே அப்சர்வ் பண்ணி குத்து மதிப்பா குண்டக மண்டக அடிச்சு விட வேண்டியதுதான். அப்படியே நான் தப்பா சொல்லிட்டாலும் அத அப்ஜெக்ஷன் பண்றதுக்கும் இட்ஸ் ஓகே. அப்புறம் எதுக்காக இவங்க நாக்குல வேல் குத்திருக்கான்னு சொல்லவே இல்லையே. பாத்தீங்களா, எல்லாத்துக்கும் மேடம் நாக்குல எதுக்காக வேல் குத்திக்கிட்டு இருக்காங்கன்றத நான் டீடைலா சொல்றேன். இருங்க. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, அன்னைக்கு காலையில செல்ல அத்தைக்கு மாலை போட்டு முருகனுக்கு ஒரு மண்டலம் விரதம் இருக்க வச்சு நாக்குல 6 அடியில வேல் குத்துறதா வேண்டிக்கோ. இல்ல 6 அடியில வேல் குத்துறதா வேண்டிக்கோ. நான் பிறந்ததுல இருந்து எனக்கு எத்தனை தடவை சோறு போடணுமா? இப்படி பசிக்குன்னு சொல்லும் போது பசிக்கு சோறு போட முடியாத பாவி ஆயிடுறேமா, பாவி ஆயிடுறே. என் பெருமான் முருகன் இருக்கிறானே, அவனுக்கு உகந்த விசாக நட்சத்திரத்தில் குத்திய வேலை அவனுக்கு உகந்த அடுத்த கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் பேச வேண்டும். இல்லை என்றால் குடும்பமே இஞ்சியோடு அழிந்துவிடும். இதுதான் டாக்டர் நடந்தது. இப்படி வேண்டுதலே, நேர்த்தி கடனு, சடங்கு, சம்பிரதாயம், ஐதீகம்னு இப்படி எல்லாம் பண்றாங்களே. அது சரி, கடவுளுக்காக நாக்குல வேல் குத்திக்கிறாங்க, அதே கண்ணுல வேல் குத்திக்கிறாங்க. கரெக்ட் டாக்டர், சூப்பர் ஐடியா. நான் வேணா அந்த நாக்குல இருக்க வேல் எடுத்து கண்ணுல குத்திக்குமா? சொல்றாங்க. அது வேணாம் டாக்டர். அது கேட்டா உங்க சின்ன இதயம் தாங்காது டாக்டர். நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஆனா நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறதுனால
சொல்றேன். என் 3 தலைமுறைய முட்டு சந்தில நிக்க வச்சு கேவலமான வார்த்தையில திட்டுறாங்க டாக்டர். எது என் பரம்பரை கேவலமா திட்டது உங்களுக்கு ஓகேவா? அது இல்லையா போட்டோன்னு சொன்னேன். ஓ ஓகே, இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. அது சரி, ஆட்டோ நிறுத்தி எதுக்கு பிளாஷ்பேக்லாம் 6 முறை கேட்டீங்க? அது இல்லையா? இல்லையா? சரி, இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? யோ மேடம், 1 வீக் இந்த வேலை உங்க நாக்குல இருந்தா செப்டிக் ஆகி பிரச்சனை ஆயிரும். சீல் பிடிச்சி நாக்கை செத்து போயிடும். நாக்கு தனியா செத்து போமா டாக்டர்? தனியா சாகாது, துணைக்கு உன்னைய கூட்டிட்டு போயா. சுமாரியா இவன் வேற நேரம் காலம் தெரியாம. நீங்க காலைல இருங்க மேடம், கிளினிக் போய் வேலை கழிட்டி ட்ரீட்மெண்ட் கொடுத்துறேன். வாங்க மேடம் போலாம். ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சிச்சு. ஆட்டோக்கு ஃபேர் கொடுத்துருவோம், அவ்வளவுதானே? இதை வந்துடுறேன். அப்பா. வீடே மணக்கிறதே. ஒரு வெட்டிட வேண்டியதுதான். கௌசி கேவலமா திட்டி தீப்பாள, கழுவி ஊத்துவாள. இது என்ன நமக்கு புதுசா? அவ செருப்பால் அடிச்சு சாணியே கொடுத்தாலும் சோ ஸ்வீட்னு வாங்கி தின்றதுதான் நம்ம பழக்கம். போக வேண்டியதுதான் கௌசி. ஓசி மாமி வந்துட்டான். தெருக்கல குன்றும் கழுகு கூட சாப்பாட்டு நேரத்துக்கு வர்றதில்ல. ஆனா இவ சரியா சாப்பாட்டு நேரத்துக்கு வந்துருவான். கொள்ளி கண்ணு. கௌசி என்ன? ஹாய் செல்லக்குட்டி, இது பாரு. இன்னைக்கு என்ன இவ்ளோ அழகா இருக்க? என் கண்ணே பட்டுடு போல இருக்கே. எதுக்கு இப்ப தேவையில்லாம பிட்டு போட்டு வழியிற? நீ அழகா இருக்கேன்னு சொன்ன, அது ஒரு தப்பா? ஓங்கி ஒரே ஒரு அப்பு அப்பனு வச்சுக்கோயேன். இந்த பாரு, நான் அழகுதான். ஆனா இப்ப கிச்சன்ல இவ்ளோ வேலை செஞ்சுட்டு கசகசத்து வெந்து வேக்காட்டுல நின்னுட்டு வந்திருக்கேன். இப்ப நான் அழகா இருக்கேனா? சமைச்சு சலிச்சு வெளியில வே, அப்படியே அழகா இருக்கேன்னு வாய் குசமா போய் சொல்றேன். சரி சொல்லு, என்ன விஷயம்? நம்மாத்துக்கு நான் வரதுக்கு ரீசனா வேணும். ஓசிங்கிற ரீசன் வேணுமே, அதுக்கு தானே வந்திருப்பேன். அது வந்து கடுப்பேத்தாம மேட்ருக்கு வா. அது ஒண்ணு இல்லடி, சமையல்லாம் தடபடலாம் பண்ணி வச்சிருக்கேன். வாசனை தாண்டி மூக்க தொலைக்கிறது. ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் பண்ணி வச்சிருக்க போல இருக்கு. இதெல்லாம் யாருக்கு? எல்லாம் எனக்குதான். உனக்கு நீயே விருந்து வச்சு சமைச்சுக்கிறியா? ஆமா. இத பத்தியா என்னென்ன ஐட்டம்னு சொல்றேன், அப்படியே கவுண்ட் பண்ணிக்கோ. முருங்கைக்காய் சாம்பாரு, வத்த குழம்பு, சுட்ட அப்பளம், உருளைக்கிழங்கு பொரியல், மலபார் அவியல், மோர் குழம்பு, அப்புறம் கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் மசால் வடை, மைசூர் போண்டா, இஞ்சி புளி, வெள்ளரி பச்சடி, கட்டி தயிர், தக்காளி ரசம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் சமைச்சிருக்கேன். இவ்வளவு ஒருத்திக்கே வா? ஆமா, எனக்கு மட்டும்தான். உனக்கு மட்டும்தானா? ஆமா, ஏதோ உன் வீட்டு மளிகை சாமானியும் காய்கறியும் எடுத்துட்டு வந்துதான் நான் ஓசியில சமைச்ச மாதிரி இவ்ளோ சலிச்சுக்கிறேன். அதுக்கு இல்ல, நீ பகிர்ந்து தின்னா பசியாருன்னு பெரியவா சொல்லிருக்கா. அது மனுஷங்களுக்கு, உனக்கு இல்ல. உன்னோட பகிர்ந்து தின்னா பருக்க மிஞ்சாது. கிளம்பு. இன்னும் கொஞ்ச நேரத்துல யாத்த வந்துருவாங்க. அவங்க வந்தா அவங்களால ஒண்ணு சாப்பிட முடியாது. நாக்குல வேற வேல் குத்திருக்காங்களா. அவங்க கண்ணு எதிர்க்க தலைவாழை இலை போட்டு விதவிதமான ஐட்டங்களை நல்ல இலை நிறைய பரப்பி வச்சு அவங்கள வெறுப்பேத்துற மாதிரி அப்படின்னு சப்பு கொட்டி சாப்பிடுவேன். அந்த நேரம் பார்த்து அவங்க வாலி எச்சு ஊறும், வயத்துல நெருப்பெரியும். உனக்கு சூப்பர் பிரெயின் கௌசி. உன்னுடைய பிளான் சூப்பர் பிளான். உன்னோட நானும் கோஆபரேட் பண்ணலான்னு இருக்கேன். உன் பிளான்ல நானும் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு முடிவே பண்ணிட்டேன். டோன்ட் வரி, மாமி will always coming with you. நீ
பண்டுவ வெறுப்பேத்துற மாதிரி சாப்பிடு, நான் பண்டுவ கடுப்பேத்துற மாதிரி சாப்பிடுறேன். ஓகே? தூ. ஏதோ சுதந்திர போராட்டத்துல பங்கெடுத்துக்கிற தியாகி மாதிரி பேசுற. ஓசில கொட்டிக்கு என்னமா யோசிக்கிற? அது இல்ல கௌசி, மனுஷாளுக்கு மனுஷால் ஒரு உதவி தானே. ஏதோ நோக்கு, என்னால முடிஞ்ச ஹெல்ப். உன் ஹெல்ப் வேணாம், பல்ப் வேணாம், நீ கிளம்பு கிளம்பு. கௌசி, எப்பவுமே உதவி பண்றவாள உதாசீன படுத்தவே படாது. நீ உதவி பண்ண வர மாட்ட, உபதிரவம் பண்ண தான் வருவேன்னு ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். நீ கிளம்பு. சரி, நான் கிளம்புறது இருக்கட்டும். கௌசி, பண்டு வெளியில போயிருக்காளே, ஏதாவது ஒரு டாக்டரை பார்த்து நாட்டுல இருக்கிற வேலை கட்டிட்டு வந்துட்டா என்ன பண்றது? அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காது. சாமி குத்தம் ஆயிடும்னு நல்ல சாம்பிராணி போட்டு வச்சிருக்கேன். பயந்து நடுங்கி போயிருக்காங்க. இல்ல கௌசி, நான் எதுக்கு சொல்றேன்னா, எப்பவுமே எதிராளி அண்டர் எஸ்டிமேட் போடக்கூடாது. அப்படியா? அது என்னது? ஏடி கைய பிடிச்சிட்ட? நீயே பரிமாற போறியா? கரெக்டா சொல்லிட்டியா, மூஞ்சி மேலே குத்துவேன். இந்த பார், அப்படியே சைக்கிள் கேப்ல சாப்பிட ஆரம்பிக்கிறேன். முதல்ல இடத்த காலி பண்ணு. ப்ளீஸ் கௌசி, நீ சமைச்ச ஐட்டத்தெல்லாம் கண்ணால பாத்துட்டேன், காதால வேற கேட்டுட்டேன். நாக்குல எச்சு ஊறுதுரி. நான் கொஞ்சம் எது சாப்பிட்டுட்டு போறேனே. நீ ஆணிய புடுங்க வேண்டாம், கிளம்பு. என்னடி என்ன அப்புறம் கட் பண்ற? இப்ப போறியா இல்லையாடி? போறேன்டி அம்மா, போறேன். போய் தல. சே, ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். இதுல ஏதாவது மிச்ச மீதி மீந்து போச்சுன்னா ஒரு மிஸ்டு கால் கொடுக்கறியா? கூப்பிட்டே கௌசல்யா. மவளே, நீ 4 வாங்க போடுவேன். வந்துருச்சு ஓசில திங்கிறதுக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு நானே சமைச்சிருக்கேன், நான் கூட சாப்பிடல, அதுக்குள்ள போஸ் வந்து சாப்பிட கேக்குறா. ஐயோ,